உடன் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். பதிவை முழுமையாகவும் கவனமாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே. பொய்க்கு எப்பொழுதும் வரவேற்பு அதிகமாகத்தான் இருக்கும், ஆனால் உண்மைக்கு தானே வலிமை அதிகம். அப்படிப்பட்ட உண்மையை உன்னிடம் எப்படியாவது சேர்த்துவிட வேண்டும் என்பதால் தான் காலையில் இருந்தே உன்னிடம் பேச காத்திருக்கிறேன். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய கருப்பனின் வாக்கு என்பதை மறவாதே. எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கப் போகிறது. நீ நினைத்தது போலவும் நீ எதிர்பார்த்ததும் போலவும் தான் நடக்கப் போகிறது. நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே. அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை குறைத்து கொள்ளும். அப்படித்தானே நீனும் பல விதங்களில் அனுபவப்பட்டுள்ளாய். இந்த அனுபவமே உன் வாழ்வில் மிக பெரியதை உனக்கு தரப்போகிறது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைத்திருக்காது. ஆனால் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகாது. உன் எண்ணங்கள் தான் எப்பொழுதும் உனக்கு நல்வழியை கொடுக்கும், வாழ்க்கையையும் கொடுக்கும் என்பதை மறவாமல், சிந்தனையை சிதறடிக்காமல் தேவையானதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழப்பழகு. எல்லா நேரங்களிலும் தெளிவான மனநிலையில் உன் வேலையை செய்யப்பார் என் தங்கமே. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை, மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் வரை நீ அதை சந்திக்க மாட்டாய். சில சமயங்களில் அலட்சியத்தோடு இருக்கிறாய். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் என் தங்கமே. யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் எல்லோரும் நலமாக நிம்மதியாக இருக்கலாம். சோதனை இல்லாமல் சாதனை படைத்தவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை. உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை கண்டு நீ தயங்காதே. எல்லாமே நன்மைக்குத்தான் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக நடத்திச் செல். நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். மௌனமாக நீ இருந்தாலே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே. அதே நேரத்தில் நீ மகிழ்ச்சியாகவும் வாழ பழகினால் எல்லா பிரச்சனைகளும் தானாகவே காணாமல் போய்விடும். இம்மாற்றம் என்பது உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் கொடுக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். இதை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். பொய்க்கான தண்டனை என்ன தெரியுமா? சில நேரங்களில் அவர்கள் உண்மையே பேசினாலும் கூட அந்த உண்மைகள் பொய்யென நினைக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாவார்கள். அந்த பாதிப்பு உன் வாழ்க்கை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பேசி புறம் போகாதே என்று நான் சொல்கிறேன். கீழே புதைக்கப்பட்ட விதைக்கே எதிர்காலம் இருக்கும் பொழுது, வெட்டப்பட்ட மரங்களே மீண்டும் வளர்ந்து வரும் பொழுது வெறும் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போகலாமா? உன் வாழ்க்கையை வாழப்பார். உன் உறவுகளுக்கு நீ செய்யும் எந்த உதவியும் தானமாகாது. இந்த ஊருக்கு உன்னால் முடிந்த தானத்தை செய். மனதில் எப்பொழுதும் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என் பிள்ளையே. வாழ்க்கை என்பது எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்துக்காகவே திட்டம் போட்டுக்கொண்டு அதை அடைவதற்காக போராடி கொண்டே கிடப்பது கிடையாது. இந்த நிகழ்காலத்தை நீ ரசித்து அனுபவித்து உனக்கான முயற்சிகளை நீ செய்யலாம். பெரிய மரமே ஒரு நாள் பெரிய காற்று வந்தால் சாய்ந்துதானே போகிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்வில் வந்து போகக்கூடிய துன்ப காற்றிற்காகவா நீ மிகவும் வருத்தப்படுகிறாய்? நடந்து முடிந்ததே கெட்ட கனவு என்று நினைத்து ஒதுக்கிவிடு என் தங்கமே. இனி நடக்கப் போவதையெல்லாம் உனக்கு விடுக்கப்பட்ட சவாலாக எடுத்துக்கொள். நான் சவாலில் ஜெயித்தே காட்டுவேன் என்று நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நினைத்தால் வாழ்க்கையே இனிமையானதாக இருக்கும் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கெடுதல் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். உனக்கான நன்மைகள் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என் பிள்ளையே. யாராவது உன் முன்னால் வந்து நீ இதை சரியாக செய்ய முடியாது என்று சொன்னால் அவர் உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்வதாகத்தான் அர்த்தம். எதையும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதன்படி செயல்படு என் தங்கமே. மனிதன் என்றால் நிதானம் தவறுவது வழக்கம்தான். ஆனால் தவறிய நிலையிலேயே இருந்து கொண்டு அதற்காக தவறு செய்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது. அதுதான் தவறு. மீண்டும் அந்த தவறில் இருந்து எப்படி விடுவித்து செல்லலாம் என்பதை யோசித்துப்பார். நிதானம் தவறுவதை முதலில் விட்டுவிடு. பொறுமையாக நிதானமாக யோசித்து எல்லாவற்றையும் செய்யப்பார். வாழ்வில் பல வசதிகள் உன்னை வந்து சேரும் பொழுது உன்னை விட வசதியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ மனதில் நினைத்து கொண்டு தேவையற்ற ஆணவமும்
திமிரும் உன்னிடம் உருவாக்கி கொள்ளாதே என் தங்கமே. உன் அப்பா இப்படி சொல்கிறேன் என்பதை நினைக்காதே. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இனி உனக்குள்ளேவே ஒரு விஷயங்கள் வந்து சேரும். அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் வசதி வரும் பொழுதும் அடக்கமாக இரு என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் மனிதனாக பிறந்த எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு சமயம் மிக பெரிய வசதி வந்து சேரும். சமயம் உண்ணும் உணவிற்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது உன்னை விட ஏழ்மையானவர்கள், இருக்க இடம் கூட இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ மனதிற்குள் வைத்துக்கொள். இதை நீ நினைத்து கொண்டாலே உன்னுடைய கஷ்டம் மிக பெரியதாகவே தெரியாது. உன்னாலும் சுலபமாக இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை நான் உனக்கு உருவாக்க மாட்டேன். ஆனால் உலகம் என்பது எல்லாம் கலந்ததுதான் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உனக்கு நான் சொல்கிறேன் என் பிள்ளையே. உனக்கு கோபத்தை உண்டாக்குவதே பல பேர் வேலையாகவும் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதையும் அவர்கள் வேலையாகவே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் காது கொடுத்து நீ கேட்டுக்கொண்டிருக்காதே. எல்லோரிடமும் கவனமாக பேசு, குறைவாக கேள். கோபம் எப்பொழுது உன் கண்ணை மறைக்கிறதோ அப்பொழுது நீ மிருகமாய் மாறிவிடுகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அப்பொழுதே கோபத்தை தடுத்து நிறுத்து. வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமானது என் தங்கமே. இன்று அனுபவிக்கும் இந்த வழிகள்தான் நாளை உனக்கு மிக பெரிய பலமாக மாறப்போகிறது. அப்பொழுது இந்த சுவாரஸ்ய கதை உனக்கு நிச்சயம் புரியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உலகம் என்றால் என்ன, அதில் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இது கலியுக காலம் என எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டால் எதற்கும் கோபப்பட மாட்டாய். ஆனால் உண்மை என்னவென்று புரியாமல் நீ எல்லோர் மீதும் எரிச்சலும் கோபமும் காட்ட ஆரம்பித்து விட்டால் உன் அன்பு கூட அர்த்தமில்லாததாக மாறிவிடும் என் தங்கமே. நேர்மையாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் கோபம் அதிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கிக் கொள்ள சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். உன்னுடைய கோபமும் நியாயமானதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கோபத்தினால் உனக்கு எந்த பயனும் இல்லாத பொழுது எதற்காக கோபப்படுகிறாய் என்றுதான் கேட்கிறேன். உன் மனசாட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தானே நடக்கிறாய். மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக கோபப்பட்டு உனக்கு நீயே என் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறாய். சுற்றியுள்ள அனைத்து தீமைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கத்தானே இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன். வருந்தாதே. நீ கீழே விழ வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் கண் முன்னே உன்னை தூக்கி விடுவதற்காகவே இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லோருமே உத்தமர்கள் கிடையாது. எல்லோருமே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பச்சோந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுக காலமாகத்தானே இது இருக்கிறது. உண்மையாக இருப்பவர்களுக்கும் உண்மையாக நடந்து கொள்பவர்களுக்கும் இந்த ஊரே பகையாக இருக்கிறது. ஆனால் பொய்யானவர்களையும் பொய் பேசி ஏமாற்றுபவர்களையும் தானே இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாகவே ஒதுங்கியிரு. சந்தோஷத்திலும் சோகத்திலும் அமைதியாக இருக்க பழகினாலே உன்னை பற்றி யாராலும் எவராலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எதையுமே தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்பொழுதுதானே உன் பலம் என்றால் என்ன, பலவீனம் என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் மனநிலை கோபமாக இருக்கிறது என்பதால் கோபப்பட்டு பேசிவிடாதே. எல்லா சமயங்களிலும் அமைதிதான் நல்லது. எந்த சூழ்நிலைகளிலும் அமைதியாக இரு. இந்த கருப்பன் உனக்கு என்றுமே துணையாக நிற்பேன். வாழ்க வளமுடன்.